இங்க பாரு, வெங்காயம், லெமன், பூண்டு, பச்சை மிளகாய் வச்சிருக்காங்க. ஒருவேளை பிரியாணி ஏதாச்சும் செய்ய போறாங்களோ? லிலி மல்லி, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஐட்டம்ஸ்லாம் பிரியாணி செய்யறதுக்கு இல்ல, பாட்டில் உருட்டு கேம் விளையாடுறதுக்காக. இந்த கேமை எப்படி விளையாடணும்னு சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. இப்ப சென்டர்ல இந்த பாட்டில் இருக்குல்ல, இந்த பாட்டிலை உருட்டணும். இந்த பாட்டிலை உருட்டினதும் அந்த பாட்டில் உருண்ட ஆரம்பிச்சிரும். அப்படி அந்த பாட்டில் உருண்டும் போது எந்த திங்ஸ் நேரா அந்த பாட்டில் நிக்கிதோ அந்த திங்ஸ் அவங்க எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பாட்டில் உருட்டும் போது அந்த பாட்டில் ஸ்லைமுக்கு நேரா நின்னுடுச்சுன்னு சொன்னா அந்த ஸ்லைமை நீங்க எடுத்துக்கணும். அப்படி ஆனியனுக்கு நேரா நின்னுடுச்சுன்னா அந்த ஆனியனை அப்படியே நீங்க எடுத்து சாப்பிடணும். அதே மாதிரி பாட்டில் கிண்டர் ஜாய்க்கு நேரா நின்னா கிண்டர் ஜாயை எடுத்துக்கலாம். சப்போஸ் லெமன் வந்ததுன்னா லெமனை கட் பண்ணி அப்படியே பிழிஞ்சு குடிக்கணும். பாட்டில் உருட்டும் போது பூண்டுக்கு நேரா நின்னா பூண்டை அப்படியே சாப்பிடணும். இது வந்து பாத்தீங்கன்னா லாலிபாப் எரேசர். நீங்க உருட்டும் போது பாட்டில் இந்த லாலிபாப் எரேசருக்கு நேரா நின்னுச்சுன்னா இந்த லாலிபாப் எரேசரை நீங்க எடுத்துக்கலாம். விருப்பப்பட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன தெரியுமா? அனுஷ்கா, இது கூட எங்களுக்கு தெரியாதா? இது பட்டர் தானே? பார்க்கவே சூப்பரா இருக்கு அனுஷ்கா. பூஜா, அது பட்டர் கிடையாது, ஷேவிங் ஃபோம். பார்க்க பட்டர் மாதிரி இருக்கிறதுனால நீ பட்டர்னு நினைச்சிட்டியா? இஃப் சப்போஸ் பாட்டில் உருட்டும் போது இந்த ஷேவிங் ஃபோமுக்கு நேரா நின்னுடுச்சுன்னு சொன்னா பாட்டில உருட்டுனவங்க இந்த ஷேவிங் ஃபோமை மூஞ்சி ஃபுல்லா பூசிக்கணும். இதுதான் கேம். என்ன எல்லாரும் அப்படியே நிக்கீங்க? விளையாடலாமா? வாவ், இந்த கேம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது. இந்த பாட்டில உருட்டும் போது இந்த பாட்டில் எந்த திங்ஸ்ல போய் நிக்கும்னு ரொம்ப ஈகரா இருக்கும். ஒருவேளை இந்த பாட்டில உருட்டும் போது குட் திங்ஸ் லைக் கிண்டர் ஜாயோ இல்ல ஸ்லைமோ இல்ல இந்த எரேசரோ வந்தா நல்லா இருக்கும். அது இல்லாம இந்த ஆனியனோ இல்ல இந்த ஷேவிங் ஃபோமோ இல்ல இந்த கார்லிக்கோ வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. இந்த கிரீன் சில்லி மட்டும் வந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இத அப்படியே சாப்பிடவே முடியாது. இத மட்டும் சாப்பிட்டேன்னு சொன்னா எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் காரம் அடங்கவே அடங்காது. ஓகே ஓகே, சீக்கிரமா இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு இந்த கேம் விளையாடணும்னு ரொம்ப ஈகரா இருக்கு அனுஷ்கா. சரி சரி, யார் ஃபர்ஸ்ட் வந்து விளையாட போறீங்க? ஆலஸ், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்காக மாமுனை எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் லூபி, நான் அப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிறேன். இங்க பாரு, இங்க சூப்பரான எக்ஸைட்டிங் கேம் கண்டுபிடிச்சிருக்கா அனுஷ்கா. இந்த கேமை பார்த்ததுல இருந்து கண்டிப்பா இந்த கேம் விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நீயும் வேணும்னா வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கேம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். ஓ, இஸ் இட்? ஓகே ஓகே, அப்ப நானும் வந்து உங்களோட கேம்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். அனுஷ்கா, நான் ஃபர்ஸ்ட் இந்த பாட்டில உருட்டுறேன்ப்பா. ஹேமா, எப்ப கேம் வெச்சாலும் நீ தான் ஃபர்ஸ்ட் வந்து விளையாடுவியா? அப்புறம் நாங்க எப்பதான் ஃபர்ஸ்ட் போய் விளையாடுறது? நீ இங்கே இரு, நான் விளையாடுறதுக்கு அப்புறமா நீ போய் விளையாடு. லிலி மலி, இப்போ உங்களுக்கு என்ன இந்த பாட்டில உருட்டணும் அவ்வளவுதானே? நீங்க உருட்டாத உருட்டா? அதான் ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட எவ்வளவோ உருட்டுறீங்களே. ஹோம்வொர்க் முடிக்காமலே முடிச்சிட்டேன்னு உருட்டுறீங்க, டெஸ்ட்டுக்கு படிக்காமலே படிச்சிட்டேன்னு உருட்டுறீங்க, எக்ஸாம்ல காப்பி அடிச்சு எழுதிட்டு நாங்க சொந்தமா படிச்சு எழுதணும்னு உருட்டுறீங்க, கிளாஸ் ரூம்ல பெஞ்சுக்கு கீழே குப்பையெல்லாம் போட்டுட்டு நாங்க போடவே இல்லைன்னு உருட்டுறீங்க. அந்த மாதிரி வந்து உருட்டுங்க. வாங்க, நீங்க உருட்டாத உருட்டா நீங்களே வந்து உருட்டுங்க. மல்லி, நான் உருட்டுறேன் மல்லி. லில்லி, இரு இரு, உனக்கு சரியா உருட்ட தெரியாது, நான் உருட்டுறேன் இரு. ஆமா, நீ உருட்டினா மட்டும் அப்படியே கிண்டர் ஜாலி நின்னுடும் பாரு. இரு இரு, நான் உருட்டுறேன். அதெல்லாம் முடியாது, உனக்கு அக்கா நான் தானே, நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். உன்னை விட நான் எவ்வளவு சூப்பரா உருட்டுவேன் தெரியுமா? இப்ப நீங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் உருட்டலன்னு வைங்களேன், உங்க ரெண்டு பேரையுமே நான் கேமை விட்டு தூக்கிடுவேன். சீக்கிரம் யாராச்சும் ஒருத்தர் உருட்டுங்க. சரி சரி, வாடி லில்லி, அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே உருட்டுவோம். உருட்டுறதுதான் நம்மளுக்கு கை வந்த கலையாச்சே. ரெடி, ஸ்டெடி, 1 2 3. பாட்லே, ஒழுங்கா கிண்டர் ஜாய்க்கு நேரா நில்லு, அப்படி இல்லனா இந்த லாலிபாப் எரேசருக்கு நேரா நில்லு சொல்லிட்டேன். உருளுது உருளுது உருளுது, பாட்டில் உருளுது. மல்லி, என்னப்பா இது? கிண்டர் ஜாய்க்கு நேரா நிக்கும்னு பார்த்தா கரெக்ட்டா போய் லெமனுக்கு நேரா நின்னுடுச்சு. சரி சரி, நல்ல வேளை பச்சை மிளகா வேள, அது வரைக்கும் சந்தோஷம். லிலி மல்லி, என்ன அப்படியே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, வந்து இந்த லெமனை பிழிஞ்சு குடிங்க. லில்லி, நீ என்ன பண்ற? நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒரு சொம்புல சில்லுன்னு ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோ. கூடவே கொஞ்சம் சர்க்கரையும் கொஞ்சம் எடுத்துட்டு வா. அப்படியே ஸ்பூன் ஒன்னு எடுத்துட்டு வாப்பா, மறந்துட போறேன். நீ எதுக்கு சொல்றேன்னு புரியுது, இதோ இப்பவே எடுத்துட்டு வந்துறேன். இரு இரு இரு, எதுக்கு நீ ஐஸ் வாட்டர் சர்க்கரை எல்லாம் எடுத்துட்டு வர சொல்ற? இல்லப்பா, அனுஷ்கா லெமனை பிழிஞ்சு குடிக்கணும்னு சொன்னால அதான் ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வந்து அந்த ஐஸ் வாட்டர்ல லெமனை பிழிஞ்சு சர்க்கரை போட்டு ஸ்பூன்ல கலந்து ஆளுக்கு ஒரு சம்பு குடிச்சோம்னா நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் எடுத்துட்டு வர சொல்றா. லில்லி மல்லி, நீங்க சொல்றது நல்ல ஸ்டோரியா இருக்கே இது. அதெல்லாம் முடியாது. இந்த லெமனை நீங்க டைரக்டா வாயில அப்படியே பிழிஞ்சு குடிக்கணும். இந்த தண்ணில மிக்ஸ் பண்ணி எல்லாம் குடிக்க கூடாது. அதான் கேம். இஃப்
அடச்சே, எல்லாமே நம்மளுக்கு வில்லங்கமா தான் வருது. சரி வாப்பா லில்லி, நம்ம போய் குடிப்போம். ஐயோ ரொம்ப புளிக்குது, வாயிலே வைக்க முடியல. ஐயோ வாயிலே வைக்க முடியல. எங்களுக்கு வேற ஏதாச்சும் வந்திருக்க கூடாது, இதுதானே வரணும். சரி நெக்ஸ்ட் யார் உருட்ட போறீங்க? சீக்கிரம் வாங்க. அனுஷ்கா, இப்ப நான் உருட்டுறேன்ப்பா. அதான் லில்லி மல்லி ஃபர்ஸ்ட் உருட்டிட்டாங்களே, ரெண்டாவது நான் உருட்டேன்ப்பா. எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. நான் உருட்ட போறேன், பாட்டில உருட்ட போறேன். நான் எப்படி சூப்பரா உருட்டுறேன்னு பாருங்க. பாட்டில உருளே. ஷேவிங் ஃபோம் வந்திருக்குப்பா. ச்சே, நானே எனக்கு கிண்டர் ஜாய் அப்படி இல்லனா ஸ்லைம் வரும்னு நினைச்சேன். போய் இந்த ஷேவிங் ஃபோம் வந்திருக்கு. இப்போ என்ன, இத எடுத்து மூஞ்சில பூசிக்கினா அவ்வளவுதானே? இங்க பாரு ஐலி, ஷேவிங் ஃபோம் பூசறதுனா இந்த கொஞ்சமா எடுத்து சந்தனத்தை கணத்துல பூசிப்பாங்களே அந்த மாதிரி கிடையாது. இந்த ஷேவிங் ஃபோமை மூஞ்சி ஃபுல்லா அப்பணும், சரியா? ஆமாங்கக்கா, நல்லா உங்க மூஞ்சை இந்த ஷேவிங் ஃபோம்ல முக்கி முக்கி எடுக்கணும், அப்பதான் நாங்க ஒத்துப்போம். என்னப்பா நீங்க, எங்க அம்மா மட்டும் இத பார்த்தாங்கன்னா திட்டுவாங்கப்பா. இந்த ஷேவிங் ஃபோம்ல போய் மூஞ்சி முக்க சொல்றீங்களே. போதும்பா, விடுங்கப்பா. ஏற்கனவே மூஞ்சி ஃபுல்லா ஆயிடுச்சுப்பா, கண்ணெல்லாம் ரொம்ப எரியுதுப்பா, போதும்பா. ஐயோ, இப்ப என் மூஞ்ச பார்த்தா எனக்கே பயமா இருக்கும் போல இருக்கு. ஐலி, எங்கடி உன் மூஞ்சியே காணோம்? மூஞ்சி ஃபுல்லா ஒரு ஷேவிங் ஃபோமா இருக்குது. ஐலி, இப்பதான் நீ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்க. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? போங்க அடுத்தால் வாங்க. அனுஷ்கா, இந்த வாட்டி நான் உருட்டுறேன்ப்பா, ப்ளீஸ் பா. எனக்கு எது வந்தாலும் பரவாயில்ல, ஆனா என்ன வரும்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. கடலே, ஹேமாக்கு கண்டிப்பா பச்சை மிளகாய் தான் வரணும். நாங்க கடவுள் கிட்ட வேணுன மாதிரி ஹேமாவுக்கு பச்சை மிளகாவே வந்துருச்சு. ஐயோ ஹேமாக்கா, என்னக்கா இது, உங்களுக்கு பச்சை மிளகாய் வந்திருக்கு? வெங்காயம் வந்திருந்தா கூட பரவாயில்ல. சரி இங்க பாருங்கப்பா, நான் பச்சை மிளகாய் எடுத்து சாப்பிடுறேன். ஆனா ஃபுல்லாலாம் சாப்பிட மாட்டேன், பாதி தான் சாப்பிடுவேன் சொல்லிட்டேன். ஐயோ ரொம்ப காருது. ஐயோ, கூடவே கொஞ்சம் பழைய சோறு இருந்தா நல்லா இருக்கும். ஆனா பழைய சோறோட வச்சு சாப்பிடுறேன்னு சொன்னா இவளுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. காருது. ஆலிஸ், இங்க பாரு ஹேமாவை, நம்ம கிட்கேட் சாக்லேட் தான மறுக்குன்னு சாப்பிடுவோம். இவ இந்த பச்சை மிளகாவே எடுத்து மறுக்குன்னு சாப்பிடுறா. இங்க பாத்துக்கோங்கப்பா, நான் பாதி பச்சை மிளகாய் சாப்பிட்டேன். இதுக்கு மேல சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டேன், ரொம்ப காருது. ஓகே, அடுத்தால வாங்க, சீக்கிரம் அடுத்தால வாங்க, டைம் ஆகுது. ஆலிஸ், வா, இந்த ரவுண்ட் நம்ம போய் விளையாடலாம். நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். அனுஷ்கா, இந்த வாட்டி நாங்க உருட்ட போறோம். ஓகே லூபி, இந்த பாட்ல நான் ஸ்பின் பண்றேன். லூபி, நான் ஸ்பின் பண்ணேன்னு சொன்னா கரெக்ட்டா இந்த கிண்டர் ஜாயை எய்ம் பண்ணி ஸ்பின் பண்ணுவேன். நோ ஆலிஸ், எனக்கு இந்த கிண்டர் ஜாய் வேணாம். எனக்கு இந்த லாலிபாப் எரேசர் தான் வேணும். அதுக்கு ஏத்த மாதிரி நான் உருட்டேனே, ப்ளீஸ். லூபி, நம்ம கிட்ட லாட் ஆஃப் எரேசர்ஸ் இருக்கு. அதை வச்சு நீ எரேஸ் பண்ண மாட்டே, அப்புறம் எதுக்கு இந்த லாலிபாப் எரேசர்? அதனால நம்ம கிண்டர் ஜாயை எடுத்துக்கலாம், ப்ளீஸ் லூபி. நோ ஆலிஸ், எனக்கு கிண்டர் ஜாய்லாம் வேண்டாம், எனக்கு எரேசர் தான் வேணும். சீக்கிரமா ரெண்டு பேரும் யாராச்சும் ஒருத்தர் உருட்டுங்க. அப்படி இல்லனா ரெண்டு பேரும் அப்படி ஓரமா போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் கூட வந்து உருட்டுங்க. சரி வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்பின் பண்ணலாம். ஆலிஸ், ரெடி? 1 2 3. எனக்கு கிண்டர் ஜாய் வரணும். பாட்டில், go to eraser. Bottle, go to kinder joy. No bottle, go to lollipop eraser. Come on bottle, come on. Kinder joy la nillu. No, eraser la nillu. Come on, please, come on. Yeah, it's coming. Hey, wow, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எனக்கு lollipop eraser கிடைச்சிருச்சு. I won the game. Alice, come. இங்க 4 lollipop erasers இருக்குல, நீ 2 நான் 2 எடுத்துக்கலாம். எல்லாரும் இங்க பாத்தீங்கன்னா ஆலிஸ் லூபி இந்த பாட்டில உருட்டும் போது இந்த லாலிபாப் எரேசருக்கு நேரா நின்னதுனால இந்த லாலிபாப் எரேசர் அவங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த லாலிபாப் எரேசர் டிஃபரண்ட் கலர்ஸ்ல இருக்குது. வயலட் ஒன்னு, கிரீன் கலர் ஒன்னு, ப்ளூ கலர் அண்ட் பிங்க் கலர். அனுஷ்கா, இந்த வாட்டி நான் உருட்டுறேன்ப்பா. நான் எவ்வளவு நேரம் தான் சும்மா நின்னுட்டு இருக்கிறது? பாட்டிலே, இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. இங்க ஹேமா கிட்ட கிண்டர் ஜாய் இருக்குதுல, அதுக்கு நேரா நின்னாலும் சரி, அப்படி இல்லனா இந்த லில்லி மல்லிக்கு நேரா இந்த ஸ்லைம் இருக்குல்ல, அதுக்கு நேரா நின்னாலும் சரி. இந்த ரெண்டுத்துல தவிர வேற எதுலயும் நிக்க கூடாது, சரியா? இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணுத்துல தான் நீ நிக்கணும் சொல்லிட்டேன். இல்லன்னு வெச்சுக்கோங்க, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். உன்னை அப்படியே தூக்கிட்டு போய் மாடியில இருந்து போட்டுருவேன். அப்புறம் நீ என்ன ஆவன்னு உனக்கே தெரியும்ல. பூஜா, அங்க என்ன பாட்டில் கிட்ட ரகசியம்
ஏ பாட்டிலே சொன்னது ஞாபகம் இருக்குதுல, கரெக்டா கிண்டர் ஜாய்க்கு நேரா நில்லு. ஏ பாட்டிலே ரொம்ப நேரம் சுத்தாத, சீக்கிரம் கிண்டர் ஜாய்ல நில்லு. கடைக்கு போய் இந்த ரோட்டு கடை காளான் சாப்பிடுவோம்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்ப? அந்த ஆண்டி கிட்ட கூட இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போடுங்கன்னு கேட்டு கேட்டு சாப்பிடுவோம்ல. பேசாம இந்த வெங்காயத்தை எடுத்துட்டு இன்னைக்கு ஈவினிங் அதே ரோட்டு கடை காளான் கடைக்கு போவோம். அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங்கும் காளானை வாங்கி சாப்பிடுவோம். அந்த காளான்ல இந்த வெங்காயத்தை போட்டு சாப்பிடலாம். நீ என்ன சொல்ற? ஏன் பேசாம ஆனியன் தோசை செஞ்சு சாப்பிடுறேன். ஏய் அதெல்லாம் முடியாது. கேம்னா கேம் தான். எனக்கு பச்சை மிளகாய் வரும்போது நான் எடுத்து சாப்பிட்டேன்ல. நீ வந்து வெறும் வாயில வெங்காயத்தை சாப்பிடுவா? ஏய் ஹேமா, வெங்காயத்தை சாப்பிட்டா வாயில பயங்கரமா வெங்காய ஸ்மெல் எல்லாம் வரும்பா. ஏ பூஜா, நீ வெங்காயத்தை சாப்பிடலனா கூட உன் வாயில ஸ்மெல் அடிக்கதான் செய்யும். நீ வந்து சாப்பிடுவா? ஐயோ வெங்காயத்தை சாப்பிடவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, இதே அந்த ரோட்டு கடை காளானோட சேர்த்து சாப்பிடும்போது வெங்காயம் நல்லா இருக்கு. ஆனா வெறும்னே வெங்காயம் சாப்பிடணும்னு சொன்னா சாப்பிடவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. லாஸ்ட் நிலா, நீ வா, நீ தான் வந்து உருட்டணும். உனக்கு எதுல வந்து நிக்குதுன்னு பார்க்கலாம். பாட்டில் எனக்கு எப்படியாச்சும் கரெக்ட்டா ஸ்லைமுக்கு நேரா நின்னுறேன். நிலா, உனக்கு கார்லிக் வந்திருக்குது. வாவ், என்னது இது? ஸ்லைமுக்கு நேரா இந்த பாட்டில் நிக்கும்னு பார்த்தா கடைசில பூண்டுக்கு நேரா நிக்குது. ஐயோ, பூண்டை தனியா சாப்பிடணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவங்க சாப்பிடலனாலும் விட மாட்டாங்க. சரி பரவாயில்ல, பூண்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, அதனால சாப்பிடலாம். வேற என்ன பண்றது? நிலா இங்க பாரு, பூண்டை கடிச்சு சாப்பிட்டாதானே உனக்கு கஷ்டமா இருக்கும். அப்படியே மாத்திரை முழுங்குற மாதிரி லொடுக்குன்னு முழுங்கி தண்ணி குடிச்சு, ஒண்ணும் ஆகாது. சரியா? சரிக்கா, சூப்பர் ஐடியாக்கா. நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சுறேன். ஏமாக்கா சொன்ன மாதிரி இந்த பூண்டை அப்படியே மீங்கிட வேண்டியதுதான். ஓகேப்பா, கேம் நல்லபடியா முடிஞ்சது. நான் கண்டுபிடிச்ச கேமை நீங்க எல்லாருமே சூப்பரா விளையாடுனீங்க. சரி, கேமை இதோட முடிச்சுக்கலாம். Thank you நீங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. அது போகட்டும், எல்லாருமே விளையாடணும் ரைட். ஆனா இந்த கிண்டர் ஜாயும் இந்த ஸ்லைமும் யாருக்குமே வரவே இல்லையே. அது என்ன கதை? அதை யாரு எடுத்துப்பா? அதை யாரு வின் பண்ணலன்னு சொன்னா அது கம்பெனிக்கு தான் சொந்தம். நான் தான் அந்த கம்பெனி. எனக்கு தான் அந்த கிண்டர் ஜாயும் அந்த ஸ்லைமும். அனுஷ்கா, நீ ஏதோ போங்காட்ட ஆடுற மாதிரி தெரியுது. அப்படின்னா நீ அந்த பாட்டில்ல ஏதாச்சும் செட் பண்ணி கூட வச்சிருப்ப. கரெக்ட்டா அந்த பாட்டில் கிண்டர் ஜாலியோ இல்ல ஸ்லைம்லயோ நிக்க கூடாதுன்னு. அதானே பேசாம ஒழுங்கா இந்த ரெண்டுத்தையும் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துற சொல்லிட்டேன். ஏய் இதெல்லாம் ஓவர்ப்பா. நீங்க வின் பண்ணவே